ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் நம்ம தமிழக அரசு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இலவச பயணமும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 60 வயதுக்கு மேல் 70 வயதுக்குட்பட்ட 2000 பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆன்மீக பயணம் முழுமையாக கட்டணமின்றி ஏற்பாடு செய்யப்படுதுன்னு போட்டிருக்காங்க. தகுதி பார்த்திங்கன்னா 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானம் பார்த்திங்கனாக்கா 2 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். உடல்நலத்தையும் வருமானத்தையும் உறுதி செய்து சான்று கண்டிப்பாக இருந்ததுக்கப்புறம் தான் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. விண்ணப்பிக்கும் போது அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 15/9/2025 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் அடிப்படை என்னென்ன நிபந்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ளாஷ் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்க்கண்ட நிபந்தனைகள் உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்ய அனுமதிக்கணும்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக மட்டும் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கணும், 70 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது சான்று கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் போதிய உடல் நலம் தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் மருத்துவ சான்று தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபடை வீடு பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்க அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடைய சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லை. அதாவது நீங்கள் என்ன வயசில் போகிறீங்களோ அது 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு இருக்க மாதிரி அவங்க மட்டும் தான் போகணும். சின்ன குழந்தைங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு அதாவது பேன் கார்டு நகல் கண்டிப்பாக இணைக்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அங்கே போய் நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணலாம். உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்போ கலந்து கொள்ள முடியும்னு போட்டிருக்காங்க. மறுபடியும் திரும்பலாம் போக முடியாது. ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தும் உங்களுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட புகைப்படம் ஒட்டி ஃபோட்டோ ஒட்டிடணும், விண்ணப்பதாரரோட பேர் ஒட்டணும், தகப்பனாரோட கணவர் பேர் அவங்களோட பேர் போயிடணும், இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க. அது பின்கோடு முதல் கொண்டு மொத்தமாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வயசு பார்த்து உங்கள் பிறந்த தேதி என்ட்ரி பண்ணணும். ஆதார் நம்பரு, ஆண்டு வருமானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்தவரின் கணவனோட மனைவி அவங்களோட விவரம் எழுதணும், கைபேசி எழுதணும், இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன இணைக்கிறீங்க என்னென்ன சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எழுதணும். நீங்கள் அடுத்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இவ்விண்ணப்பத்தில் ஃபுல்லி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயணத்தின் போது 4 நாட்கள் எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன். அதாவது நீங்கள் உடல் சரியில்லாமல் இருக்காங்க, அந்த வயசில் ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டில் 4 நாளுக்கு கரெக்டாக இருப்பேனாங்க அப்படின்ற மாதிரி உடல் தகுதி இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் உறுதிமொழி கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கீழே விண்ணப்பம் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி டாக்குமெண்ட்டில் அது சுய கையொப்பை கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சுய கையொப்பம் கொடுத்து தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயணம் நீங்கள் மேற்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.